அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த குதிகால் வலின்னா கால்சியம் டெபாசிட் ஆகிறது போட்டு அதிகமாக உப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது வரும். அப்புறம் வெறும் தரையில் படுத்து தூங்குவாங்க. இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா அந்த மொசைக் டைல்ஸு, அப்புறம் மார்பிள், கிரானைட்டு எல்லாம் தானே வாங்கி போட்டுக்கிறாங்க. எல்லாம் காலம் மாறி போச்சு இல்லை. இதில் படுத்து தூங்கினா ரத்தம் சுண்டி போயிடும். ரத்தம் சுண்டி போயிட்டு உடம்பு முழுக்க வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் படுத்து ஜாலியாக தூங்குங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? படுத்து தூங்கணுன்னா ஒன்று சாணி பூசின தரையில் படுங்க, இல்லை சிமெண்ட் தரையில் படுங்க. அப்போ வெறும் உடம்புல படுத்தா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மார்பிளில் படுக்கிறது, டைல்ஸில் படுக்கிறது எல்லாம் படுத்திங்கன்னா ரத்தம் சுண்டிடும், குதிகால் வலி வரும். இந்த குதிகால் வலிக்கு எளிமையான வைத்தியம் என்னென்னா, செங்கல் அரைச்சி செங்கலை தூள் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை எடுத்து இரும்பு சட்டியில் போட்டு நல்லா சுட வைங்க. அந்த செங்கல் தூளில் ஒரு 10 எருக்கெண்ணெயை போடுங்க. போட்டு இந்த இடத்துல அந்த எருக்கெண்ணெயெல்லாம் இருக்குன்னா கால் இப்படி இருக்குன்னா இப்படி வாட்டுங்க. இப்படியே வாட்டணும். இப்படி வாட்டினீங்கன்னா ஒரு 3 நாள் அப்படி செய்யணும். செஞ்சிங்கன்னா அந்த குதிகால் வாதி போயிடும்.